வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் கதைலாம் சொல்ல போகிறது இல்லைங்க. பெண்களுக்கு நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம லோ ரேஞ்சில் தொடப்பெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். நான் வந்து இந்த தொடப்பத்தை வந்து வெறும் 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இந்த தொடப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் வராது. சீக்கிரமாகவே அந்த மேலே அந்த நம்ம பெருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அது எடுக்காமல் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு. இந்த மாதிரி நம்ம இந்த டேப்பு வந்து நான் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நான் இந்த டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி டேப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டுற டேப்பில் நம்ம எந்த டேப் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அது மேலே ஒரு 4 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பெருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தொடப்பத்துலேயும் நல்லா சேர்த்து ஒட்டின மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். சீக்கிரமாக அது வெளியில் வந்து எடுத்துகிட்டு வராது. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம கம்மி பட்ஜெட்டில் இப்போ நல்லா ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தொடப்பத்தை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம காஸ்ட்லியாக நிறைய ரேட்டு அதிகமாக கொடுத்து வாங்குற தொடப்பம் மாதிரி இப்போ இதுவுமே இந்த தொடப்பம் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு வராது. நம்ம ரேட்டு அதிகமாக கொடுத்து வாங்குற தொடப்பத்தில் கூட இந்த மாதிரி மேலே இணுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பப்போ தொடப்பம் வாங்குற பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி டேப்பு போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப லைஃபும் வரும், நமக்கும் ரூபாய் மீதியாகும் இல்லை. அடுத்ததாக 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ராகி கூழ் காசோம் இல்லைங்களா, நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளுடைய வீட்டில் டீ வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி கூழ் வந்து காலையில் பசங்களுக்கு காசி கொடுப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவில் வந்து நம்ம தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நம்ம கரைச்சோம்னா கட்டி வராமல் இருக்கும். இதை பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு கரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாவை வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதில் வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து இந்த மாவு மட்டும் கிடையாது, நம்ம சப்பாத்தி மாவு இந்த மாதிரி கோதுமை மாவு எந்த மாவுமே நம்ம வந்து தண்ணி விட்டு கலரும்போது தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம குழப்பினோம்னா கூட அது வந்து கட்டி வராமல் இருக்கும். இப்போ தண்ணி விட்டு நான் ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் கரண்டி விட்டு நல்லா கலர் இருக்கேன். கட்டியே கொஞ்சம் கூட வரல. இதுக்கப்புறம் இதில் தண்ணி விட்டு நான் இதை வந்து கூழாக காசி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எந்த மாவாக இருந்தாலும் சரி தான், கைப்படாமலே நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சே செய்யலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாவு வந்து நம்ம கூழ் காசும் இல்லைங்களா, கூழ் காசும்போது வந்து சிலிண்டரில் வச்சோ இல்லை இண்டக்ஷனில் வச்சோ நம்ம காசும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியால் நல்லா தொழுவிட்டே இருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம விட்டு விட்டு தொழோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அந்த ஹீட் ஏறும்போது. அதனால் நம்ம கைவிடாமல் தொழுவிட்டுருக்கணும். கைவிடாமல் தொழவுனா தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் தொழவுனா போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம விட்டு விட்டு கூட தொழவிக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் தொழவுனா தான் கட்டி இல்லாமல் வரும். நம்ம விட்டு விட்டு தொழவுனா அந்த ஹீட்டு ஏற ஏற ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம காசுற கூழே வந்து வேஸ்ட்டாக போயிடும். பிள்ளைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ராகி கூழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உளுத்தங்கஞ்சி இந்த ராகி கஞ்சியெல்லாம் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. அடுத்த டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி பூரி எல்லாம் தீத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை வந்து நம்ம லைட்டாக வெறும் மாவை வந்து லைட்டாக கல்லில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிசைஞ்ச மாவை வச்சு நம்ம ரவுண்டு பண்ணி தீத்தி எடுப்போம். அந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மாவெல்லாம் இறஞ்சிட்டு நிறைய வேலை இழுக்கும். அந்த மாதிரி வேலை இழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாயில் வந்து பார்த்திங்கன்னா மாவை கொட்டிக்கிட்டு மேலே வந்து பிளாஸ்டிக் மூடா போட்ட டப்பாவாக இருக்கணும். அந்த டப்பாய்க்குள்ளார மாவை கொட்டிட்டு இந்த மாதிரி மேகி ஸ்பூனை வச்சு நல்லா ஹீட்டுப்படுத்தி இந்த மாதிரி சுற்றி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு லைட்டாக தான் வரும் மாவு, அதிகமாக வேஸ்ட்டாகவும் ஆகாது. நமக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப சுற்றியும் நம்ம எதுவும் கலிஜி ஆகாது, நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து இதே மாதிரியும் செய்யலாம். நம்ம அடுத்ததாக இதை வந்து நம்ம பவுட்ரு டப்பா வந்து நம்ம வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட்டான பவுட்ரு டப்பா இருக்கும் இல்லைங்களா, காலியானது, அதில் வந்து ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கும். நம்ம அந்த டப்பாயை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த மாவை கொட்டி நம்ம இந்த மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். அதுலேயுமே வந்து லைட்டாக தான் வரும். நமக்கு வந்து மாவு நிறைய வேஸ்ட்டாகவும் ஆகாது, சுற்றி கலிச்சியும் ஆகாது, நல்லா நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் சீவும் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் படப்பட ஒரு மாதிரி அந்த சாணம்லாம் போயிட்டு நமக்கு சீவும் போது ரொம்ப ஷார்ப்பாக வராது. ஒரு மாதிரி நமக்கு சீவுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டாக ஒரு கல் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டெல்லாம் இடிப்போம் இல்லைங்களா, அந்த சின்னதாக உரல் இருக்குது இல்லைங்களா, அது மேலே இருக்கிறத தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து லைட்டாக நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா தீத்துனோம்னாவே ஒரு மாதிரி ஷார்ப்பாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சீவும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக நல்லா சீக்கிரமாக சீவ முடியும். நல்லா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.